بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد கண்ணியத்துக்குரியவர்களே மாணவ சகோதரர்களே சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுகரியத் உமர் என்ற கிதாபினுடைய 83ஆம் நாள் பாடத்திலே நாம் இருக்கின்றோம். இன்றைய பாடத்திலே கிதாபினுடைய முஅல்லிஃப் அப்பாஸ் மஹ்மூத் அல்-அகாத் அவர்கள் கல் நெஞ்சத்தை பற்றி சில விஷயங்களை கூறுகின்றார்கள். கல் நெஞ்சம் என்பது பெரும்பாலும் பலகீனமானவர்களிடத்திலிருந்து வருவதில்லை, ஏழைகளிடத்திலிருந்து வருவதில்லை. பலகீனமானவர்கள் அவர்கள்தான். ஆனால் அதே நேரத்தில் பலம் பொருந்தியவர்களிடமிருந்து எவர்கள் வலிமை மிக்கவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களிடமிருந்து அந்த கல் நெஞ்சம் கஸ்வத் என கூறுவார்கள். அந்த கஸ்வத் இருக்கிறதே அது வெளிப்படுகிறது. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாகும். பலகீனமானவன் கல் நெஞ்சத்தை காட்டலாம், பலமானவன் கிருபையையும் காட்டலாம். இதுதான் இன்றைய பாடத்தினுடைய ஒரு குலாசாவாக இருக்கிறது. பலகீனமானவன் கல் நெஞ்சத்தை காட்டக்கூடாது என்பதல்ல, பலகீனமானவன் வந்து கல் நெஞ்சம் கரடுமுரடாக நடந்து கொள்வது, கல் நெஞ்சமாக நடந்து கொள்வது எவ்வாறு சாத்தியம் இருக்கிறதோ அதே போல ஒரு பலமானவன் அவன் கல் நெஞ்சமாக நடப்பான் பெரும்பாலும். ஆனால் அவனிடமிருந்து கிருபை வெளியாகுவதிலே, கருணை சிந்தனை வெளியாகுவதிலே எவ்வித ஆச்சரியமும் இல்லை. எவ்வாறு பலகீனமானவனிடமிருந்து கல் நெஞ்சமாக நடந்து கொள்வது ஆச்சரியம் இல்லையோ அதே போல பலமானவனிடமிருந்து கிருபையான சிந்தனை வெளியாவதும் ஒரு ஆச்சரியம் இல்லை. பலமானவன் இதையும் செய்யலாம், பலகீனமானவன் அதையும் செய்யலாம். எது? அந்த கஸ்வத், அந்த கஸ்வத்தை செய்தால் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அறிவு இருக்கிறதே, அது ஒரு பலமானவன், பலம் பொருந்தியவன், ஒரு ஆற்றல் மிக்கவன் கிருபையாக நடந்து கொள்வானேயானால் அப்பொழுது அது ஆச்சரியமாக நம்முடைய அறிவு பார்க்கிறது. பலகீனமானவனிடமிருந்து கல் நெஞ்சமாக நடந்து கொள்வானேயானால் ஒரு பலகீனமானவர்கள் அதையும் நம்முடைய அறிவு ஆச்சரியமாக பார்க்கிறது. ஆனால் எல்லாமே நடக்கக்கூடிய காரியம்தான். பலகீனமானவர்களிலிருந்து கல் நெஞ்சமும், பலமானவர்களிலிருந்து கிருபையான சிந்தனையும் எல்லாமே நடக்கக்கூடிய காரியங்கள் தான். அதே நேரத்தில் கல் நெஞ்சமாக நடந்து கொள்வதற்கின்றதே இது அவன் பலம் பொருந்தியவன் மீது அறிவிக்காது. அப்படின்னா பலகீனமான இடத்துல ஏன் கல் நெஞ்சம் வருது? எவர்கள் கல் நெஞ்சமாக நடந்து கொள்வார்களோ அவர்களிடத்திலே பலம் இருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. அதே நேரத்தில் எவர்கள் கிருபையோடு அன்போடு இரக்க செய்தி நடந்து கொள்வார்களோ அவர்களிடத்திலே பலகீனம் இருக்கிறது என்றும் அர்த்தம் அல்ல. இரண்டையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பலமானவர்கள் கல் நெஞ்சம் கல் நெஞ்சம் வெளிப்படுவது பலமானவர்கள், அவர் பலமானவராக இருக்கிறார் என ரொம்ப கடினமாக நடந்து கொள்றார் எனவே பலமாக இருக்கிற அர்த்தம் அல்ல. அதே நேரத்தில் கிருபையாக நடந்து கொள்வதும் அவர் பலகீனமானவர் என்ற அர்த்தம் அல்ல. ஆக உள்ளத்தை சார்ந்தது. அவருடைய உள்ளத்திலே பலம் இருக்கிறது என்று சொன்னால் தீனியத்தான மார்க்க சிந்தனை இருக்கு என்று சொன்னால் அவர் பலமானவர் இருந்தாலும் கூட அவரிடத்திலிருந்து கிருபை. அந்த இடத்துல கல் நெஞ்சம் இருக்கிறது, அது எங்கே காட்ட வேண்டுமோ அங்கேதான் காட்டுவார்கள். எனவே கல் நெஞ்சம் பலகீனமானவரிலிருந்து வெளிப்படலாம் என்பதைத்தான் இன்றைய பாடத்திலே முஅல்லிஃப் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவர்கள் பலமானவர்களாக இருந்தாலும் கூட அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டது ரஹ்மத், கிருபை, இரக்க சிந்தனை, இது வெளிப்பட்டது என்பதைத்தான் முஸன்னிஃப் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த வித்தியாசத்தை பிரிப்பதற்கும் ஒரு அழகிய கவிதையை சொல்வார்கள். எனவே பலகீனமானவன் காட்டுகின்ற கல் நெஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டு இருக்கின்றதே, இதனால் அவன் பலகீனமானவன் தான் என்பது மீது என்ன செய்யாது,
ஆள் ரொம்ப பலகீனமா இருக்கிறான், ரொம்ப ரொம்ப பலகீனமானவன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவனுடைய பலகீனத்தின் மீது ஒரு சாதாரண பார்வையை நாம் என்ன செய்யக்கூடாது, வைத்து விடக்கூடாது. ஆயிரத்துல பலமானவனுக்கு செய்யக்கூடிய கிருபை இருக்கின்றதே, அதனாலும் அவன் பலகீனமான இருக்கின்றானே, அவனையும் ரொம்ப ஏமாத்திடலாம், ரொம்ப கிருபையா நடக்கிறான், இவனை ஏமாத்திடலாம்னு நினைச்சிடக்கூடாது. ஆக உள்ளத்தை சார்ந்தது இவைகள், ஆன்மாவை சார்ந்தது. எனவே மாற்றமாகவும் என்ன செய்யும், வெளிப்படும் என்பதற்கு சில விஷயங்களை முஅல்லிஃப்கள் குறிப்பிடுகின்றார்கள். கஸ்வத்துல் லஈஃபி வ ரஹ்மத்துல் கவியி, பலகீனமானுடைய கல் நெஞ்சம் கடுமை, வ ரஹ்மத்துல் கவியி, பலமானவனுடைய கிருவை இரக்க சிந்தனை. அல் கஸ்வத்து لا تكون ضحيتها على الفرد أو الأسرة فقط. அல் கஸ்வத் என்று சொன்னால் கல் நெஞ்சத்தனமாக நடந்து கொள்வது, கடினத்தன்மை, முரட்டு குணம். லா தக்கூனு லஹியத்துஹா, அதனுடைய பிரதிபலிப்பு, அதனால் ஏற்படுகின்ற நஷ்டம், இவைகள் ஆகுவதில்லை அல் ஃபர்தி அவில் உஸ்ரத்தி ஃபகத், தனி மனிதன் மீது அல்லது ஒரு குடும்பத்தின் மீது மட்டும் ஆகியிருப்பதில்லை. இதுதான் கஸ்வத்தால் ஏற்படக்கூடிய பலன். அதனுடைய பலன் இருக்கிறதே ஒரு தனி மனிதன் மீதோ அல்லது குடும்பத்தின் மீது மட்டும் நடப்பதில்லை. பல் மாறாக அலா முஜ்தமின் காமிலின், பரிபூர்ண முழுமையான சமூகத்தின் மீது அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய தாக்கம் ஏற்படுகிறது. லஹியத்துஹா, அதனுடைய தாக்கம். வகத் தக்கூனல் கஸ்வத்து இந்தல் லஈஃபி ஹத்தா இந்தல் அத்ஃபால், மரட்டு குணம், கடினத்தன்மை உண்டாகிறது, ஏற்படுகிறது. இந்தல் லஈஃப், பலகீனமான இடத்திலே ஏற்படுகிறது. ஹத்தா, எதுவரை, இந்தல் அத்ஃபால், சிறு பிள்ளைகளிலும் கூட அந்த கடினத்தன்மை ஏற்படுகிறது. அதனால் கடித்தனம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் பலமானவராக இருக்க வேண்டும். பலமான இடத்திலிருந்து தான் ஏற்பட வேண்டும், பலகீனமான இடத்திலிருந்து ஏற்படக்கூடாது என்பதல்ல. வகத் தக்கூன ரஹ்மத்து மினல் கவி, இரக்க சிந்தனை, கிருவை காட்டுவது, அன்பு காட்டுவது, அவை உண்டாகிறது. மினல் கவி, பலமானவன் ஏற்படுகிறது. பலமானவன் இதுவும் இவர் தான் எப்பவுமே என்ன செய்வார், கஸ்வத்தாக இருப்பார், சாஹிபுல் கஸ்வாவாக இருப்பார். லஈஃப் இருக்கிறாரே, இவர் எப்படி இருப்பார், இவரிடம் அதிகமாக இருப்பது அர் ரஹ்மத், கிருபையான சிந்தனை. காரணம், இவருடைய வாழ்க்கையே மிகவும் ஒரு பின்தங்கிய வாழ்க்கையாக இருக்கும். பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து இவர் வாழ்க்கையில் வந்து கொண்டிருப்பார். எனவே தனக்கு மற்றவர்கள் காட்டிய அன்பை போன்று தானும் காட்ட வேண்டும் என முனைவார், அவரும் காட்டுவார். எனவே இத்தகையவர்தான் என்ன செய்யும், அந்த இரக்க சிந்தனை பலகீனமான இடத்திலிருந்து ஏற்படும். பலமான இடத்துல அவர் எப்பவுமே ஆற்றலுடையவராக இருப்பதன் காரணமாக அவற்றிலிருந்து எப்பவுமே கஸ்வத்தா என்ன செய்யும், உண்டாகும். ஆனால் ஃபலா அஜப, எவ்வித ஆச்சரியம் இல்லை, மின அன் தக்கூனல் கஸ்வத்து மினல் லஈஃபி வர் ரஹ்மத்து மினல் கவியி, கடினத்தன்மை பலகீனமானத்திலிருந்து உண்டாகுவதும், வர் ரஹ்மத்து மினல் கவியி, ஆற்றல் மிக்கவர், வல்லமை படைத்தவர், சக்தி உடையவர், பலமானவரிடமிருந்து கிருபையான சிந்தனையும் இரக்க சிந்தனையும் வெளிப்படுவதும் எவ்வித ஆச்சரியம் இல்லை, மாற்றமாகவும் என்ன செய்யும், உண்டாகும். ஆக சூழ்நிலைக்கு ஏற்ப இவரிடமிருந்து கஸ்வத்தும் உண்டாகும், இவரிடமிருந்து ரஹ்மத்தும் உண்டாகும், அதன் சூழ்நிலையை பொறுத்து. இதைத்தான் இன்றைய பாடத்திலே முஅல்லிஃபர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வாருங்கள் நாம் கிதாப் வலம் யகுன் லிஸாமன் அன் யக்ஸு துல் பஅஸி வலா யர்ஹம், இதில் தான் நிறுத்தியிருந்தோம். வலம் யகுன் லிஸாமன்,
கட்டாயம் எதுவும் கிடையாது, ஆகுவதில்லை. யக்சூதுல் பாசி, பலம் பொருந்தியவர், கடினத்தன்மையுடையவர் கடினமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமானதாக கிடையாது. வலா யர்ஹமு, அவர் கிருபையான சிந்தனை காட்டாமல் இருப்பதும், யாரு? கடினமானவர். அவர் கிருபையான சிந்தனையை கிருபையை காட்டக்கூடாது என்பதும் கட்டாயமானதாக இல்லை. அலா யக்ஸல் லஈஃபு, ஒரு பலகீனமானவன் கடின நெஞ்சம் கல் நெஞ்சமுடையவனாக கடினத்தன்மையுடையவனாக இருக்க மாட்டானா? ஆகியிருப்பார். எனவே கடினத்தன்மையை பலமானவர் தான் காட்ட வேண்டும் என்ற கட்டாயம் என்றும் இல்லை. பலகீனமானவர் காட்டுவார். ஃபலிமல் அஜபு, இதன் அப்பொழுது என்ன ஆச்சரியம் இருக்கிறது? எதன் காரணமாக ஆச்சரியம் இருக்கிறது? மின் ரஹ்மத்தில் கவியி, ஒரு பலமானவர் கிருபையான சிந்தனையோடு நடந்து கொள்வதிலே என்ன ஆச்சரியம் இருக்கிறது? உமர் அவர்கள் கவியான மனிதராக இருந்தார். எனவே அவர் காட்டக்கூடிய கிருபையான சிந்தனை, அவர் காட்டக்கூடிய இரக்க சிந்தனை, அதிலிருந்து என்ன ஆச்சரியப்பட வேண்டி இருக்கிறது? ஒரு பலகீனமானவன் கஸ்வத் உடன் நடந்து கொள்ள மாட்டானா? அவர் நடந்து கொள்கிறார் அல்லவா? அதில் ஆச்சரியம் இல்லையே. அதே போல இதிலேயும் ஆச்சரியம் இல்லை. குல்லுமா உனஹலிக்க, அங்கே அந்த ஒவ்வொன்றுமே, எந்த ஒவ்வொன்றுமே அன்ன ரஹ்மத்துல்லாஹ் அஃபாய், பலகீனமானவனுடைய கிருபை ஆகிறது. கைர் ரஹ்மத்தில் அக்வியா, பலமானவருடைய கிருபை அல்லாததாக இருக்கிறது. இவர்கள் காட்டக்கூடிய கிருபை வேறு, அவர்கள் காட்டக்கூடிய கிருபை வேறு. அன்ன ரஹ்மத்துல்லாஹ் அஃபாய் கைர ரஹ்மத்தில் அக்வியாய், அன்ன ரஹ்மத்துல்லாஹ் அஃபாய் கைரு ரஹ்மத்தில் அக்வியாய், அண்ணாவுடைய கபர் தான் கைரு, பலகீனமானவன் காட்டக்கூடிய, பலகீனமானவர்கள் காட்டக்கூடிய அந்த கிருபையான சிந்தனை, இரக்க சிந்தனை கைரு ரஹ்மத்தில் அக்வியாய், பலமானவர்கள் காட்டக்கூடிய அந்த இரக்க சிந்தனை அல்லாததாகும். இவர்கள் காட்டக்கூடிய இரக்க சிந்தனை வேது, அவர்கள் காட்டக்கூடிய இரக்க சிந்தனை வேது. ஃபஅம்மல் அக்லு, எனவே அறிவாகிறது. அல்லது எத்தகைய அறிவு என்று சொன்னால், யரா கருதுகிறது, அர் ரஹ்மத்தை, அந்த இரக்க சிந்தனையை கருதுகிறது. கரீபத்தன் ஃபில் அக்வியா, ஃபில் அக்வியா, பலமானவர்களிடத்திலே அது ஒரு நூதனமாக கருதுகிறது. என்ன ஆள் எவ்வளவு வல்லமை பெற்றவர், எவ்வளவு சக்தி பெற்றவர், எவ்வளவு ஆற்றல் மிக்கவர், இவர் என்ன இவ்வளவு இரக்க சிந்தனை நடக்கிறார் என அறிவறிக்கிறதே ஆச்சரியமாக பார்க்கிறது. வயரல் கஸ்வத கரீபத்தன் ஃபில் லுஅஃபா, பலகீனமான இடத்திலே அந்த முரட்டுத்தன்மையை ஒரு ஆச்சரியமாக கருதுகிறது. இவர்களெல்லாம் பலகீனமானவர்கள். இந்த பலகீனமானவர்களிடத்துல இவ்வளவு முரட்டுத்தனம் இருக்கணுமா? முரட்டுத்தனம் தேவையா? முரட்டுத்தனம் வெளியாகலாமா என அறிவிருக்கிறதே ஆச்சரியமாக கருதுகிறது. ஃபஹுவயரா, அது காணுகிறது. கைரல் வாக்கி மின் ஹாவுலாய் வஹாவுலாய், இவர்களிடத்திலிருந்தும் அவர்களிடத்திலிருந்தும் எது நடப்பதற்கு சாத்தியம் இல்லையோ அந்த ஒன்றை அது கருதுகிறது. கைரல் வாக்கை, நடக்கக்கூடியதற்கு அல்லாது, அது நடக்குவதற்கு சாத்தியம் அல்லாததை அது காணுகிறது. மின் ஹாவுலாய் வஹாவுலாய், இவர்களிடமிருந்தும் அவர்களிடந்தும், எவரிடத்திலிருந்தும், ஹாவுலாய் அக்லையாவிடத்திலிருந்தும், வஹாவுலாய் இன்னும் இவரிடத்திலிருந்தும், பலகீனமான இடத்திலிருந்தும் பலமான இடத்திலிருந்தும் எது நடக்காதோ, நடக்கக்கூடாதோ, நடந்துடாதோ அப்படிப்பட்டதெல்லாம் காணுகிறது. இவற்றிலிருந்தான் கஸ்வத் வெளிப்படணும். ஆனா கஸ்வத் எங்கேருந்து வெளிப்படுது? லாஃபாக்களிருந்து வெளியாகுது. இவங்கள்ட்ட ரஹ்மத் வெளிப்படணும், இவங்கள்ட்ட கஸ்வத் வெளிப்படணும். ஆனா லாஃபாக்கள்கிட்ட வெளிப்படுது. லாஃபாக்கள்கிட்ட ரஹ்மத் வெளிப்படணும், அது அக்வியாக்கள்கிட்ட வெளிப்படுது. இதில் வாக்க ஃபி துன்யா, உலகத்தில் நடக்கூடியது என்று சொன்னால் அப்பொழுது அன்னல் கஸ்வத்தை, கஸ்வத் என்பது இருக்கின்றதே, முரட்டுத்தனம் இருக்கிறதே, காட்டு முராட்டித்தனம் எல்லாமே அந்த கஸ்வத்தில் தான் வரும். காட்டு முராட்டித்தனமாக நடந்து கொள்வது, முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது, கடினமாக நடந்து கொள்வது, கல்லஞ்சமாக நடந்து கொள்வது. லா ததுல்லு அல் குவத்தி, பலமின் மீது அது அறிவிக்காது. ஒருவர்
கஸ்வத்தாக இருக்கணும். ஏன் பலம் அறிவிக்கணும்னு சொன்னால் அப்போ இவங்கள்ட்ட தானே வரணும். ஏன் இவங்கள்ட்ட இருந்து ஏன் வந்துச்சு? லாஃபாக்கிட்ட இருந்து. வஅன்ன ரஹ்மத லா ததுல்லு அலல் ضعف. கிருபையான சிந்தனை என்பது, இரக்க சிந்தனை என்பது அது பலகீனத்தின் மீதும் அறிவிக்காது. உமர் ரஹ்மத் உடன் நடந்து கொண்டார் காரணமாக, ரஹ்மத் நடந்து கொண்டதன் காரணமாக என்ன அவர் வந்து லாஃபால சேர்த்துருவீங்களா? பலகீனமானவரா? அவர்கிட்ட கஸ்வத் இல்லை என்பதனால பலம் இல்லை என்ற அர்த்தமா? கிடையாது. அவர் பலமானவராக இருந்தார், லைஃபா இருக்கவில்லை. பலமாக இருந்தும் கூட கிருபையோடு நடந்து கொண்டார். ஏன்? அந்த கஸ்வத் இருந்தாதான் பலம் என்பது அர்த்தம் அல்ல. அந்த கஸ்வத் யாரிடமிருந்து வெளிப்படுகிறது? லாஃபாக்களிடமிருந்து வெளிப்படுகிறது. وأن ليس في الدنيا أقصى من الأطفال. உலகத்திலே குழந்தைகளை விட கல்லஞ்சமானவர்கள் இருக்க முடியாது, கிடையாது. இந்த கடினமான தன்மைக்கு தான் அந்த அக்ஸாங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க. சில நேரங்களில் குழந்தைகள்கிட்ட அடம் பிடிக்கும். அந்த அடம் பிடிப்பதற்கின்றதே அதை தான் கஸ்வத் என்ற சிஃபத்துக்குள் கொண்டு வருகின்றார்கள் முஸ்லிம் அவர்கள். அவன் சின்ன குழந்தைய பாருங்க, அது அடம் பிடிக்குது. அது சில நேரங்களில் சொல்படி தாயுடைய சொல்லை கேட்பதில்லை. சின்ன குழந்தைகள், அத்ஃபால், சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பையன்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சிறுவதி உடையவர்கள், அப்படிப்பட்டவர்களை விட கடினமானவர்கள் உலகத்திலே கிடையாது என்பதையும் என்ன செஞ்சுக்கலாம்? உலகத்துல நாம் நிகழக்கூடிய நிகழ்ச்சியா பார்த்துக்கொள்ளலாம். இந்த அண்ணன் இருக்கிறதே வானிலை அங்க கொண்டு போய் வைக்கணும். அத்துஃப் இதில் வாக்கா ஃபி துன்யா வஹும் அضعஃபு மன் ஃபீஹா மின் அضعஃபா. அதில் உள்ளவர்களே எவர்களே அந்த உலகத்தில் ஆவறதுமே அங்கதான் போகணும். உலகத்தில் இருக்கின்றார்களே அத்தகைய பலகீனமானவர்கள், மின் அضعஃபாய், பலகீனமானவர்களிலிருந்தும் பலகீனமானவர்கள் அவர்கள்தான். அவர்களாக இருக்கும் நிலையில் எவர்கள்? அந்த அத்ஃபால்கள், குழந்தைகளாக பலகீனமானவர்களே பலகீனமானவர்கள். பலகீனமானவர்கள் மட்டுமல்ல, மொத்த பலகீனமானவர்களை கூட்டினாலும் ஆக பலகீனமானவர்கள் யார் வருவார்கள்? இந்த குழந்தைகள் வருவார்கள். தனக்கு என்ன செய்கிறது என்பதை கூட சொல்ல முடியாதவர்கள், சொல்ல தெரியாதவர்கள், தனக்கு இருக்கக்கூடிய நோயையோ அல்லது பசிக்கிறதோ தாகத்தையோ அதை கூட அவர்கள் சொல்ல ஒழுங்காக முடியாது. அப்படிப்பட்ட பலகீனம். அந்த பலகீனமானவர்களிடமிருந்து கூட கஸ்வத்தினை செய்ய வெளிப்படும். அதனால அந்த அந்த அத்ஃபால்கள்ட்ட குவத் இருக்கிறது என்று அர்த்தமா? அதனால கஸ்வத் என்பது குவத்துடன் தான் வெளிப்படும் என்பது கருத்தல்ல. அதே ரஹ்மத் என்பது பலகீனமானவனிடம் தான் வரும் என்று கருத்தல்ல. எனவே உமர் கிருபை காட்டினார், இறக்க சிந்தனையுடன் நடந்தார் என்பதனால் அவரை லைஃப்ல கொண்டு போய் சேர்த்துறாதீங்க. அவர் கவி, பலமானவர். நீளமான ஆழ்ந்த சிந்தனை இல்லாமல், ஃபீ தகாயிக் நஃப்ஸில் இன்சானிய்யா, மனித ஆத்மாவுடைய சிந்தனையிலே நீண்ட நெடிய ஆழ்ந்த சிந்தனையின்றி இஸ்ததாத் முடியுமா இருக்கிறது, சக்தி பெற்றிருக்கிறாள். இம்ரஅத்துன் மஹ்ஸூனத்துன், கவலையான ஒரு பெண்மணி. ரொம்ப பெரிய ரெண்டுக்கு வித்தியாசப்படுத்துறதுக்கு பெரிய சிந்தனை அவனுக்கு தேவையில்லை. சாதாரணமாக ஒரு பெண்மணி தன் கவியிலே பாடிவிட்டால் இதைத்தான் முஅல்லிஃப்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த கஸ்வத்து, ரஹ்மத்து இவைகளில் ரொம்ப நீ ஆழ்ந்து சிந்திக்கும் தேவையில்லை வித்தியாசப்படுத்துவதற்கு. ஃபீ தகாயிக் நஃப்ஸில் இன்சானிய்யா, மனித ஆத்மாவுடைய நொடிகளிலே நீண்ட நெடிய சிந்தனை எதுவும் இன்றி, இமான் ஆழ்ந்து கவனிக்கக்கூடிய சிந்தனை இன்றி, இஸ்ததாத் முடிவு செய்திருக்கிறாள், சக்தி பெற்றிருக்கிறாள். இம்ரஅத்துன் மஹ்ஸூனத்துன், கவலைக்குரிய ஒரு பெண்மணி. எதை சக்தி பெற்றிருக்கிறாள்? அன் துஃபர்ரிக பைனல் ஹஸ்லத்தைன், இரு குணங்களுக்கு மத்தியிலே, கஸ்வத்துக்கும் ரஹ்மத்துக்கும் மத்தியிலே பிரித்து காட்டுவதை சக்தி பெற்றிருக்கிறார்.
அவங்க பிரித்து காட்டாங்க. وتجمع بينهما معا في عمر بن الخطاب. ஹத்தாபுடைய மகன் உமர்லா தாஹுவிடத்திலே அந்த இரண்டு குணங்களுக்கு மத்தியிலேயும் ஒன்று சேர்ந்திருப்பதையும் அவள் என்ன செய்திருக்கிறாள்? பிரித்து சொல்வதற்கு சக்தி பெற்றிருக்கிறார். ஒன்று சேர்ந்தும் இருக்கிறது, பிரிந்தும் வித்தியாசப்படுத்தியும் இருக்கிறாள். அதை ஒன்று சேர்த்தும் இருக்கிறார். கஸ்வத்து ரஹ்மத்து ரெண்டுமே இருக்கிறது. ஆனால் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வேறு வேறு என்பதையும் அவள் என்ன செய்ய வித்தியாசப்படுத்தியிருக்கிறார். வன அனி பிஹா, அந்த கவலைக்குரிய பெண்மணி என்பதை கொண்டு நாம் நாடுகின்றோம். ஆத்திகா பின்த் ஜெயித், ஜெயிதுடைய மகள் ஆத்திகா என்பவர்கள். ஹீன காலத் ஃபி ரசாஇஹி, உமர்லா தாஹுடைய இரங்கல் செய்தி. உமர்லா தாஹுல் மூத்தான பின்னால், வஃபாத்தான பின்னால் அவர்கள் நினைத்து பாடக்கூடிய அந்த கவியிலே இரங்கல் செய்தி சொல்வார்கள். கவிதாக அதை பாடினார்கள் கவலையிலே. ஆத்திகா யார் என்று சொன்னால் உமர்லா தாஹுடைய மனைவி ஆத்திகா பின்த் ஸைத் அவர்கள் அபூபக்கர் தாஹுடைய மகன் அவர்களை நிக்காஹ் செய்திருந்தார்கள். இவர்கள் மிகவும் அழகாக இருப்பார்களாம். எனவே அபூபக்கர் தாஹுடைய மகனார் ஒழுங்காக வியாபாரம் செய்யாமல், ஒழுங்காக மற்ற விஷயங்களில் ஈடுபடாமல், வணக்க வழிபாடுகளிலே கூட அவர்கள் கவனத்தை செலுத்தாமல் இருந்தார்களாம். எனவே அபூபக்கர் தாஹு தன்னுடைய மகனாரிடத்தில் சொன்னார்கள், ஆத்திகா பின்த் ஸைத் அவர்கள் உன்னை வணக்க வழிபாடுகளை விட்டும் போரில் ஈடுபடுவதை விட்டும் மறக்கடிக்க செய்கிறாள். ஏன்னா அவருடைய அழகு அவ்வளோ அழகா இருப்பாங்களாம். எனவே நீங்கள் அவங்கள தலாக்கு விட்டு அப்படி சொன்னாங்களாம் அபூபக்கர் தரணும். அவர்களும் ஒரு தலாக்கு விட்டு விட்டார்கள். ஒரு தலாக்கு விட்ட பிறகு கணவனை பிரிந்த நிலையிலே ஆத்திகா அவர்கள் சில கவிதைகளை பாடினார்கள். அவர்கள் கவிதை நடையில் பேசக்கூடியவர்கள், கவிதை ஒரு கவிஞனாக இருந்தார்கள். ஒரு கவிஞன் என்று சொன்னால் ஆண், கவிதையில் பேசக்கூடிய ஆளாக இருந்தார்கள். எனவே கவிஞர் அவர்கள் சில கவிதைகளை பாடினார்கள். அந்த கவிதை அபூபக்கர் அவர்களுக்கு எட்டிய பிறகு அவர்கள் தன்னுடைய மகனிடம், ஆத்திகாவை நீ தலாக்கை ரத்து செய்து திரும்ப பெற்றுக்கொள் என்று சொன்னார். அவர்கள் திரும்ப பெற்று விட்டார்கள் ஆத்திகாவை. பிறகு ஆத்திகாவுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமயத்திலே ஒரு போர் நடந்தது. அந்த போரிலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். பிறகு இவர்களை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிக்காஹ் செய்தார்கள். உமர்லா அவர்களும் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட பிறகு இவர்களை ஜுபைர் பின் அவாம் அவர்கள் நிக்காஹ் செய்தார்கள். அவர்களும் ஒரு போரிலே கொல்லப்பட்டார்கள். எனவேதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், எவர்கள் ஷஹாதத்தை விரும்புகின்றார்களோ அவர்கள் ஆத்திகா பின்த் ஸைத் அவர்கள் நிக்காஹ் செய்து கொள்ளட்டும் என கூறினார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆத்திகா பின்த் ஸைத் அவர்களை நிக்காஹ் செய்தார்கள். அவர்கள் கர்பலாவிலே கொல்லப்பட்டார்கள். ஆக இவர்களை நிக்காஹ் செய்தவர்கள் அபூபக்கர் தன்னுடைய மகனாக இருக்கட்டும், உமர் தாஹுல் அவர்களாக இருக்கட்டும், ஜுபைர் பின் அவாம் அவர்களாக இருக்கட்டும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே போரிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். உமர் தாஹுல் போரிலே கொல்லப்படவில்லை. அவர்கள் தொழுகையிலே குத்தப்பட்டு ஷஹீதாக வஃபாத்தானார்கள். ஆத்திகா அவர்கள் தான் தன்னுடைய கணவரார் உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய ரசா இளங்கற்பாவிலே கூறுகின்றார்கள். ரഊஃபின் அலல் அத்னா கலீதின் அலல் ஐதா. ரഊஃபின் என்ன இருக்கிறது? ஏன்னா இதுக்கு முன்னாடி பல கவிதைகள் சென்றிருக்கிறது. அந்த கவிதையிலே அந்த பா ஜருடைய பா வருகிறது. அதன் மீது ஆத்தஃப் செய்யப்பட்டு பிரஊஃபின் என்று வரும். இங்க ரഊஃபுன் என்றே நீங்க படியுங்கள், நம்ம அடுத்து வைக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அதில் ரഊஃபின் என்று சொன்னால் முன்னாடி கவிதைகள் தெரிந்திருக்கணும். அது அபியல அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும். அதோடு சேர்ந்து ரഊஃப் என்பதும் அத்வா வருகிறது.
அலல் அதுனா, நெருக்கமானவர்கள் மீது, நெருங்கியவர்கள் மீது இரக்கம் காட்டவராக, அன்பு காட்டக்கூடியவராக இருந்தார். கலீலின் அல் அதா இதா, பகைவர்கள் மீது கடுமை காட்டக்கூடியவராக இருந்தார். இதா கஸ்வத், இதா ரஹ்மத், அவருடைய அன்பு எங்கே வெளிப்படுகிறது? அலல் அதுனா. கஸ்வத் எங்கே வெளிப்படுகிறது? அலல் இதா. அவர் அன்பு காட்டுறதுனால நீங்க அவர் பலமில்ல நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, யார்கிட்ட பலத்தை காட்டணும்? அதூட காட்டணும், எதிரிகள்கிட்ட காட்டணும். ஆனா அங்க காட்டினார். அங்கதான் கலீல் அல் இதா. இதா என்பது இருக்கின்றது, அது என்பதனுடைய பன்மை. எதிரிகளிடம் கடுமையாக இருந்து கொண்டார், நெருக்கமானவரிடம் அன்பாக இருந்து கொண்டார். ஆக இதை எங்க காட்டுங்கிறது அவருக்கு தெரியும், இல்லத்தை எங்க காட்டுங்கிறது அவருக்கு தெரியும். அஹி, இங்க யா அஹி, என் சகோதரனே என்ற அர்த்தம். சிகத்தின், உறுதியானவராகவும் இருந்தார். ஃபின் நாயிபாதி, எதிரே உறுதியானவர், சிகத்தின் உறுதியானவராகவும் இருந்தார். ஃபின் நாயிபாதி, துன்பங்களிலே. கஷ்டம் வந்தவொடனே என்ன விட்டு ஓடி போயிடுவாருச்சுங்களா? கிடையாது. அந்த கஷ்டத்துல கூட அவர் எப்படி இருந்தார்? சிக்கத்தின் உறுதியானவராக இருந்தார் என்று சொன்னால், அப்ப எவ்வளவு பெரிய கவி, பலமானவர் அவர். இதா அதுவான், பகைமை உறவுகளிடத்திலே, அது இடத்திலே கடினமானது கொண்டதும், அதே நேரத்துல தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் கஷ்டங்கள்ல நிலை கொள்ளாமல் அதிலே உறுதியாக நின்றும், இது உமர்லாத்தாவுடைய தன்மை. அப்ப எங்க காட்டு இந்த தஃபர்ருக், ஃபரக், அந்த தன்மைகளுக்கு மத்தியில் ஃபரக் வெளிப்படுகிறதா இல்லையா? முனீபின், இறைவன் பக்கமே மீளக்கூடியவராகவும் இருந்தார். முனீப், அனாப, குர்ஆனிலே கூட முனீப் என்ற வார்த்தை வருகிறது. இறைவன் பக்கம் மீளக்கூடியவராகவும் இருந்தார். ஆக இந்த ஒரு கவிதையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குணத்தை அவர்கள் மிக தெளிவுபடுத்தி விட்டார்கள். எங்கே ஒன்று சேர்ந்திருக்கும் இந்த ரெண்டு ஹஸ்லத், ரவுஃப், அகவத், எங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறது? ரெண்டுக்கு மத்தியிலே என்ன வித்தியாசம்? இதை இந்த கவிதை நடையிலே அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அன்பு காட்டுவார், கடினமாகவும் இருந்தார். வஹிய தஃபர்ரகத்து சஹல, வஹிய தஃபர்ரகத்துன் சஹலத்துன், லேசான, மிக மலிவான, தெளிவான ஒரு வித்தியாசம் தான் இது. வலகின்னஹா சாதிகத்துன் ஜாமிஅத்துன், பல விஷயங்களை ஒன்று கூட்டி உண்மையை பேசக்கூடியவராக அவர்கள் இருக்கின்றார்கள். யார்? அந்த ஆத்திகா பின்த் ஸைத் அவர்கள். வலகின்னஹா, என்றாலும் அவர்கள், சாதிகத்துன் ஜாமிஅத்துன், உண்மை பேசக்கூடியவராகவும், ஜாமிஅத்துன், பல விஷயத்தை ஒரே இடத்திலே ஒருத்த கருத்தை சொல்லக்கூடியவராகவும் இருக்கின்றார்கள். ஃபகைரு அஜீபின், எனவே ஆச்சரியமில்லை, அன் யகூன இன்சானுன் கதாலிக், மனிதன் இவ்வாறு ஆகியிருப்பதற்கின்றதே எவ்வளவு ஆச்சரியம் இல்லை. இது டபுள் கேரக்டர் மாதிரி தெரியும். ஒருவர்கிட்ட ஒரு குணமும் இன்னொரு குணத்தை ஒரு குணமும். ஏன் இவரிடம் இப்படித்தான் நடக்க வேண்டும், உள்ளத்தோடு தான் நடக்க வேண்டும், அவரிடம் ரஹ்மத்துடன் நடக்க வேண்டும். என இவ்வாறு மனிதன் இருப்பிருக்கின்றதே எவ்வித ஆச்சரியம் இல்லை. وإنما هو أوفق شيء لتباعي الأشياء, அனைத்து விஷயங்களின் இயற்கையான தன்மைகளுக்கு மிகவும் ஒத்துப்போகக்கூடிய நிலைமையிலே அவர் இருந்தார். வைன்னமாக அவர் ஆயிருப்பதெல்லாம், எவர்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிருப்பதெல்லாம், அவ்ஃபகு ஷைஇன், விஷயங்களில் மிகவும் ஒத்தவராக இருந்தார். லிதபாஇல் அஷ்யா, அனைத்து விஷயங்களுடைய இயற்கையான சூழ்நிலைக்கும் ஒத்துப்போகக்கூடிய நிலைமையில் இருந்தார். எங்க காட்டணும் அங்க காட்டுவார், எங்க ரஹ்மத் காட்டணும் அங்க ரஹ்மத்தை காட்டுவார், எங்க கல்லத்தை காட்டணும் அங்க கல்லத்தை காட்டுவார். அவ்ஃபகு ஷைஇன், மிகவும் ஒத்துப்போகக்கூடிய நிலைமையிலே, மிகவும் ஒற்றை நிலைமையிலே, ஒற்றை சொன்னால் ஒத்து போகக்கூடிய அந்த நிலைமையில் அவர்கள் இருந்தார்கள். இதைத்தான் இன்றைய பாடத்திலே முஅல்லிஃபர்கள் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். எனவே சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு குணங்கள் எங்கெங்கே
எந்த குணம் வெளிப்பட வேணுமோ அந்த குணங்கள் வெளிப்பட்டது. அவருடைய குணங்கள்ல எந்த விதமான தனாக்குதும் கிடையாது. அவருடைய குணங்களிலே எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. குணங்கள் எல்லாம் வெளிப்பட்டன. எல்லா குணமும் நற்குணங்களும் அவரிடத்துல இருந்தன. நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். ஆனால் அனைத்து நற்குணங்களும் சேர்ந்து ஒரே குணத்தை போல இருந்தன. இதுதான் அவர்கிட்ட இருந்த ஆச்சரியம். எல்லா நற்குணங்களும் அவரிடம் இருந்தது. எந்த நற்குணத்தையுமே அவரிடமிருந்து தனியாக பிரித்துவிட முடியாது மற்றொரு குணத்தை விட்டு. ஒன்றுக்கோடு ஒன்று பின்னி பிணைந்திருந்தது. அவர்களிடத்திலே அந்த குணங்கள் எல்லாம் இடம் பிடித்திருந்தது. இதைத்தான் இன்றைய பாடத்திலே முஅல்லிஃப் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். இத்தோடு இன்றைய பாடம் முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.